வணக்கங்க. இந்த சங்கராச்சாரியாருங்கிறவர் ரொம்ப புனிதமான போஸ்ட். 4 சங்கராச்சாரியார் தான் முதல்ல இருந்தாங்க. இந்த காஞ்சி பரமாச்சாரியார்னால இப்ப அது 5 சங்கராச்சாரியார் ஆயிடுச்சு. இந்த 4 சங்கராச்சாரியார்ல கேதார்நாத் பக்கத்துல இருக்கிற பத்ரிங்கிற ஊர்ல ஒரு சங்கராச்சாரியார். அவர் பேரு அவி முக்தேஸ்வர் ஆனந்த் அப்படின்னு பேரு. அவர் ஒன் ஆஃப் தி ஒரிஜினல் சங்கராச்சாரி. அவரை இப்போ சடனாக மீடியாவில் ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு காரணம் அயோத்தியில் நடந்த கும்பாபிஷேகமே இல்லை. ஒரு பிராண பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி டெம்பிள் கரெக்டாக கோவில் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கணும். கோவில் முடிஞ்சப்புறம் தான் அதை பிராண பிரதிஷ்டையே பண்ண முடியும். அது அரசியல்வாதிலாம் பண்ண முடியாது, இந்து ஆச்சாரியார்கள் தான் பண்ண முடியும்னு அவர் சொல்கிறார். எனக்கு பத்திரிக்கை எனக்கு அழைப்பு வந்தது. நான் போகல. ஏன்னா நான் போய் வேடிக்கை பார்க்கறதுக்காக போகணும்னு கேட்டார் அவர் அதை பாயிண்ட்டாக தர்மசாஸ்திரத்துலேயும் ஆகம சாஸ்திரத்துலேயும் என்னெல்லாம் எழுதியிருக்கு, ஏன் அயோத்தியில் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அயோத்தியாவில் அவ்வளோ கோடியில் கட்டினதில் ஒரு பெரிய ஸ்கேமே இப்போ வந்துருச்சு. ஒன்று, அதில் தண்ணி உள்ளே வருது, மழையாக கொட்டுறது. மழை பெஞ்சா கோவிலுக்குள்ளே தண்ணி வருது. 2வது, யாருக்கெல்லாம் லேண்டு சீப்பாக வாங்கி விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் ஹூ ஆஃப் இந்தியா அதில் வாங்கி விற்றுருக்காங்க. பயங்கரமாக பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அந்த ஊர் டிஜிபி, ஏஜிபி, அருணாச்சல் பிரதேஷ் ஊர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் அதில் காசு பண்ணியிருக்காங்க. அதில் அகிலேஷ் யாதவ் எப்போதும் அது கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு. ஒரிஜினலாக அந்த லேண்டை வாங்கி விற்றதுலேயும் ஏதோ ட்ரஸ்ட்டில் ஏதோ கப்லா நடந்திருக்குன்னு அகிலேஷ் யாதவ் திரும்பி சொல்லிகிட்டே இருக்கிறார். அதை பற்றி நம்ம ஏன் கண்டுக்கிறோம்? இது ஆனால் மக்களுக்கு நல்லா தெரியும், இது மாதிரி அங்கே லேண்டில் டீலிங்கில் ஃப்ராட் நடந்திருக்குன்னு. அதனால தான் பிஜேபி அங்கே எலெக்ஷனும் தோத்துருச்சு. அதையும் அகிலேஷ் தான் சொல்கிறாரு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க, எங்கள் நிலத்தை பிரித்து பிடுங்கி மற்றவங்கள்லாம் வாங்கி விற்று காசு பண்ணிட்டாங்க, இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க. அதை பற்றி கவர்மெண்ட்டு பேசவே மாட்டேங்குது. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசினபோது என்ன சொன்னார்னா, நீங்கள் ஹிந்துக்களே இல்லை. அதாவது நீங்கிறது அவர் ட்ரெஷரி பெஞ்சை பார்த்து காட்டுறாரு. பிஜேபிக்காரங்க ஹிந்து இல்லை. நீங்கள் ஏன்னா ஹிந்துங்கிறவன் ஹிம்சை பண்ண மாட்டான், வன்முறை பண்ண மாட்டான், வயலண்ட்டாக இருக்க மாட்டான், ஆளுங்களை அடித்து உதச்சி அதெல்லாம் பண்ண மாட்டான், அவன் பீஸ் லவ்விங்காக இருப்பான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனே கையை இப்படி காட்டுவார். அது பேர் அபய முத்ரான்னு பேர். அது எல்லா ரிலிஜன்லேயும் வரும். நீங்கள் இயேசு கிறிஸ்தவரை பாருங்கள், மகாவீரா பாருங்கள், புத்தரை பாருங்கள், எல்லா இடத்துலையுமே அது வரும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். உடனே பிரதமர் எழுந்து நின்று, ஹிந்து எல்லாரையுமே நீங்கள் ஹிம்சக், அதாவது வைலண்ட்டாக அடித்து உதச்சி பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். இந்த பிஜேபி ஐடி செல் எப்போதும் பண்ணுற மாதிரி பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அதில் ஒரு 9 செகண்ட் கிளிப்பு எடுத்து ராகுல் காந்தி ஹிந்துக்களை திட்டுற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு வைரலாக்க பார்த்தாங்க. அதை பற்றி இவர்கிட்ட இந்த சுவாமிஜிகிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார், நான் ஃபுல் ஸ்பீச்சை பார்த்தேன். அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பற்றி தான் பேசினார். எல்லா ஹிந்துக்களும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இல்லைங்கிறது தான் சொன்னார். அவர் உண்மையை தானே சொல்லியிருக்காரு, தப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னு அவரும் திரும்பி கேட்டார். இப்போ ரீசெண்டாக அம்பானி கல்யாணத்தில் அவர் இருந்தார். நம்ம பிரதமரும் நம்ம தெய்வப்பிறவியும் போய், நம்ம தெய்வப்பிறவி சார் இருக்காரு, தெய்வப்பிறவியும் போய் அவரை வணங்கினார். தெய்வப்பிறவி எப்படி சாதாரண மனுஷனை வணங்கினாருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் வணக்கம் வச்சார். அவர் காலில் கும்பிட்டார். ஆனால் அவர் தெய்வப்பிறவி. ஆனால் இந்த சுவாமிஜி நான் தெய்வப்பிறவி இல்லைங்கிறாரு. ஸோ தெய்வப்பிறவி மனிதர் காலில் விழலாமாங்கிறது இன்னொரு கேள்வி. அடுத்தது இப்போ என்ன சொல்கிறாரு, கேதார்நாத்துக்கு போனார். கேதார்நாத்துங்கிறது ஹிந்துவிசமில் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட்டு சைட்ஸு. அது ரொம்ப ஹோலி சைட்ஸ். எங்கள் அம்மாலாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க, நான் போனதில்லை இன்னும். 2022 கேதார்நாத்தை ஒரு லேண்ட்ஸ்லைடுக்கு அப்புறம் பில்டிங்கை புதுப்பித்து கட்டினாங்க. அதில் 228 கிலோ தங்கம் காணோம் அப்படின்னு தெரிஞ்சிருது. இப்போ டெல்லியில் ஒரு கேதார்நாத் கோவில் கட்டுறதா பிளான் பண்ணியிருக்காங்க பிஜேபி. அதுலேயும் ஸ்கேம் வரும். அயோத்தியாவில் ஸ்கேமு, இங்கே ஸ்கேமு,
இந்த கேதார்நாத் கோவிலில் ஸ்கேமு, 3வது கோவில்லையும் ஸ்கேம் வரும் அப்படின்னு அவர் வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஸ்கேமை பற்றி லோக்கலாக இருக்கிற ப்ரீஸ்ட்டு புரோஹித்லாம் இருக்காங்க, வாத்தியார்கள், இதில் அர்ச்சனை பண்ணுற சிவாச்சாரியார் மாதிரி அந்த ஊரில் பண்ணுற அர்ச்சனை பண்ணுறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சிஸ்டண்ட்டாக தங்கம் காணும் 2023 சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 200 கிலோ தங்கம் கோல்டு பிளேட்டிங்காக யூஸ் சாங்க்ட் கர்ப்ப கிரகத்தில் கோல்டு பிளேட்டிங்காக யூஸ் பண்ண வேண்டிய தங்கம் காணும். அதை அது காணும். அந்த செவுத்துலலாம் இப்போ கற்பூரோட கருப்பு சூட், அப்படி இங்கிலீஷில் சூட் அப்படின்போ, கருப்பு கரை வந்துருச்சுங்கிறாங்க. வினோத் சுக்லா அப்படின்னு ஒரு சீனியர் மெம்பர் ஆஃப் தி லோக்கல் ப்ரீஸ்ட் பாடி, இந்த புதுவத்தையர்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க, அது பேர் கேதார் சபா. அதனால் இந்த தங்கத்தை ஒரு பிஸ்னஸ் மேன் கொடுத்தாங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த தங்கம் காணும், அந்த தங்கம் எங்கே போயிருக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு. இது வரைக்கும் உத்தராகண்ட் கவர்மெண்ட் அதை பற்றி என்கொயரி வைக்கல. தெய்வப்பிரிவி ஹிந்துக்களால் ஹிந்து இதய சபராட்டாக இருக்கிறவரும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறார். இப்போ பத்ரிநாத்தில் நடந்த எலெக்ஷனில் இப்போ ஒரு பைப்போல் நடந்தது, அங்கேயும் பிஜேபி தோத்துடுச்சு. இப்போ பத்ரிநாத் எலெக்ஷன்லேயும் பிஜேபி தோத்துடுச்சு. இப்போ இந்த பை எலெக்ஷன் இப்போ நடந்தது. இப்போ மக்களும் தீர்ப்பு சொல்லிட்டாங்க, புரோஹித்தரும் பூஜாரிகளும் சொல்கிறாங்க, சங்கராச்சாரியாரும் சொல்கிறாங்க 200 கிலோ தங்கம் காணும்னு. இதை யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க? வாய்க்கால் வாய்ப்பு தகராறு வந்தாலே இடி பாயுது. அப்போது இப்போ மெட்ராஸ் ஏர்போர்ட் கேஸ்லேயும் இடி ஒன்றும் பண்ணலை, இந்த கேதார்நாத் கோயில்லையும் இடி சும்மா இருக்கு. இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸ் வேணும்? இடிங்கிறது சில பேர் பேசினாதான் பாயுங்கிறதுக்கு இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸ் வேணும்? ஒரு எவிடன்ஸும் வேண்டாம். நிஜமானே நீங்கள் ஹிந்துவாக இருந்து இந்துக்களுக்காக பேசுகிறீங்கன்னா அந்த 200 கிலோ தங்கம் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிங்க. அயோத்தியாவில் என்ன நடந்தது, யார் யார் ஊழல் பண்ணாங்க, யார் நிலத்தை வாங்கி விற்றாங்க, இதை பற்றியெல்லாம் பேசுங்க. இதை விட்டுட்டு இன்னொருத்தர் பேசினதை கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுங்கிறது அசிங்கம். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.